Yes, this video is for revision purposes. Discrete random variable, continuous random variable, binomial distribution. இந்த மாதிரி சில டாபிக்ஸ்ல இருந்து செலக்டட் ப்ராப்ளம்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் பிகின் வித் ஒன் சிம்பிள் கொஸ்டின். The problem is about a random variable. X நோட random variable -3, -1, 0, 2, 3, 4னு 6 வேல்யூ அசியூம் பண்ணுது. ஒவ்வொரு வேல்யூக்கான ப்ராபபிலிட்டியும் டேபிள்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. 4k, 2k, 0, 2k, 4k and 3k. இதை பேஸ் பண்ணி நம்ம கிட்ட 7 questions கேட்டிருக்காங்க. Let's discuss them one by one. Question number 1, the random variable ஓட nature. Obviously, இந்த random variable ஓட values எல்லாமே ஒரு செட்ல இருந்து வரதுனால இந்த random variable ஒரு discrete random variable. ஒரு இன்டர்வல்ல இருந்து கிடைக்கல, ஒரு செட்ல இருந்து கிடைக்கல. ஸோ இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளா இருக்காது, ஒரு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். செகண்ட் கொஸ்டின், இந்த டேபிள்ல இன்வால்வ் ஆயிருக்கிற கான்ஸ்டன்ட் கே உடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது. 6 ப்ராபபிலிட்டி இருக்கு. ப்ராபபிலிட்டியோட பேசிக் டெஃபினேஷன் படி பார்த்தா 6 ப்ராபபிலிட்டி டோட்டலும் 1 வரணும். ஸோ இதை பேஸ் பண்ணி 4k + 2k + 0 + 2k + 4k + 3k டோட்டல் பண்ணா 1 வரணும். 15k ஒரு டோட்டல் 1 வரணும். ஸோ k must be 1/15. Second, expected value of k. E of x உடைய ஃபார்முலா summation xi p of xi. ஒவ்வொரு வேல்யூவையும் அதோடைய ப்ராபபிலிட்டியோட மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லா ப்ராடக்டையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இங்கே நமக்கு இருக்கிற 6 வேல்யூஸ் -3, -1, 0, 2, 3 and 4. ஒவ்வொரு வேல்யூவையும் அதுக்கான ப்ராபபிலிட்டி கூட மல்டிப்ளை பண்ணிட்டு டோட்டல் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வர ஆன்சர் 14k. ஸோ 14k, கேயோட வேல்யூ 1/15 போன ஸ்லைட்ல டிட்டர்மைன் பண்ணோம். ஸோ தி ஆன்சர் இஸ் 14/15. நெக்ஸ்ட் சப்டிவிஷன், வேரியன்ஸ் பற்றின ப்ராப்ளம். வேரியன்ஸ் உடைய ஃபார்முலா e of x square minus e of x whole square. e of x ஆல்ரெடி ஆன்சர் இருக்கு. ஸோ e of x square கண்டுபிடிக்கணும். e of x square உடைய ப்ரொசீஜரும் சேம் தான், e of x மாதிரியே தான். ஒவ்வொரு வேல்யூவையும் அதோடைய ஸ்கொயரால நம்ம ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்ணிக்கணும். அந்த ஸ்கொயரை அந்த ப்ராபபிலிட்டி கூட மல்டிப்ளை பண்றோம். ஸோ -3 அப்படியே எடுக்காம -3 ஹோல் ஸ்கொயர், -1 அப்படியே எடுக்காம -1 ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவையும் முதல்ல ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸ்கொயர் பண்ணி அதோட ப்ராபபிலிட்டி கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். எல்லா ப்ராடக்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்தபடி பார்த்தா -3ங்கிறது 9 ஆயிடும். ஸ்கொயர் பண்ணும்போது -1ங்கிறது +1 ஆயிடும். 2, 3 and 4 எல்லாம் 4, 9 and 16 ஆகும். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ஆன்சர் 130k. k வேல்யூ 1/15 தெரியும், அதனால 130/15. ஸோ e of x square இருக்கு. போன ஸ்லைட்ல e of xும் கண்டுபிடிச்சிட்டோம். ரெடியூஸ் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வேரியன்ஸுக்கு 1754/225. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் வருது. கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன்னா நம்ம கொடுக்க போற ஆன்சர் ஒரு டேபிள். நமக்கு கொஸ்டின்ல இருந்ததும் ஒரு டேபிள், நம்ம கொடுக்க போற ஆன்சரும் டேபிள். ரெண்டுத்துக்கும் ஒரே டிஃபரன்ஸ் தான். கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா கியூமுலேட்டிவா ஆன்சர் சொல்ல போகுது. அதாவது சம் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் டில் தட் நம்பர். ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த நம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணா கிடைக்கிற ஆன்சர் தான் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதன்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் -3 வரைக்கும் வேற எந்த நம்பரும் இல்லை, அதனால -3க்கு நம்ம எதுவும் ஆட் பண்ண போறது இல்லை, அப்படியே தான் விட போறோம். -3 உடைய ஆன்சர் 4k, அதனால அதோட கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனும் ப்ராபபிலிட்டி வந்து 4kன்னு இருக்க போகுது. kங்கிறது 1/15ங்கிறதுனால ப்ராபபிலிட்டி 4/15. நெக்ஸ்ட் வந்து -1க்கு பார்க்கும்போது -1 ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணணும், -3 உடைய ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டு ப்ராபபிலிட்டி ஆட் பண்றதுனால இது வந்து 4k + 2k 6kன்னு ஆகுது. 6k, k வேல்யூ 1/15ங்கிறதுனால cumulative probability 6/15. 0க்கு சேஞ்ச் இருக்காது, ஏன்னா நம்ம 0 மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். 2க்கு ப்ராபபிலிட்டி 2k, அதனால 2k மட்டும் ஆட் பண்றோம். 3க்கு ப்ராபபிலிட்டி 4k, அதனால 4 யூனிட்ஸ் ஆட் பண்றோம். 4க்கு ப்ராபபிலிட்டி 3k, 3 யூனிட்ஸ் ஆட் பண்ணும்போது டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 வரணும் எப்பவுமே. அதனால கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான டேபிள் இதுதான். நெக்ஸ்ட்,
ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் equal to 0. இதோட ப்ராபபிலிட்டி ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ லெஸ் தென் ஜீரோங்கிறது டேபிள் படி பார்த்தா -3 -1 ஈக்குவல் டு ஜீரோங்கிற போது ஜீரோ மட்டும். ஸோ அந்த த்ரீ வேல்யூஸோட டோட்டல் 4k + 2k + 0k, அது வந்து 6/15. நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than equal to 2. 2 ஆர் மோர் தேன் 2 பார்க்கும்போது 2, 3, 4 மூணு சாய்ஸ் தான். மூணு ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணும்போது ஆன்சர் 9k வரும். 9kங்கிறது 9/15. செகண்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டிஃபைன் பண்றாங்க. Let x denote a random variable whose value is the sum of the numbers that show up when a pair of dice is rolled. ஒரு pair of dice roll பண்ணும்போது 36 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த சாம்பிள் ஸ்பேஸ் தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல sum of the numbers when the dice is rolled அப்படி பார்க்கும்போது சம் மொத்தம் நமக்கு 2ல ஆரம்பிச்சு 12 வரைக்கும். There are 11 possible answers. ஏன்னா ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது ஸ்மாலஸ்ட் வேல்யூ 2, லார்ஜஸ்ட் வேல்யூ 12, இடையில இருக்கிற எல்லா நம்பரும் ஆட் பண்ணும்போது மொத்தம் டோட்டலா 11 பாசிபிள் சான்சஸ் இருக்கு. இதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இ ஆஃப் எக்ஸ், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மூணு கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு டேபிள். அந்த டேபிளுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆன்சருடைய ப்ராபபிலிட்டி வேணும். ஸோ ஒரு பேர் ஆஃப் டைஸ் ரோல் பண்ணும்போது 2 வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே பாசிபிலிட்டி தான் இருக்கு, 1,1. ஸோ 2க்கான ப்ராபபிலிட்டி 1/36. அப்போ 36 அவுட்கம்ஸ் இருக்கு சாம்பிள் ஸ்பேஸ்ல. அதுல ஒரு அவுட்கம் மட்டும்தான் சம் 2 வருதுங்கிறதுனால ப்ராபபிலிட்டி 1/36. இதே மாதிரி 3ங்கிறது 2/36, 4ங்கிறது 3/36, 5ங்கிறது 4/36, 6 வந்து 5/36, 7 வந்து 6/36. கண்டினியூ பண்ணா 8ங்கிறது 5/36, 9 4, 10 வந்து 3 டைம்ஸ், 11 வந்து 2 டைம்ஸ், 12 வந்து எக்ஸாக்ட்லி 1 டைம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எழுதுனா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூஸ் எல்லாம் டினோட் பண்ணுது, செகண்ட் ரோ ப்ராபபிலிட்டி டினோட் பண்ணுது. ஸோ மொத்தம் 11 கேசஸ், ஒவ்வொரு கேஸ்க்கான ப்ராபபிலிட்டி எழுதியிருக்கோம். திஸ் இஸ் தி ரெக்வயர்ட் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் என்ன டிட்டர்மைன் பண்ணுதுன்னா நம்ம இதுல எக்ஸ்பெக்டேஷன் வேணும்னு சொல்லி கேட்கும். எக்ஸ்பெக்டேஷன் போன ப்ராப்ளம்லேயே பார்த்தோம், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் இருக்கிறது மொத்தம் 11 கேசஸ். ஒவ்வொரு கேஸோட வேல்யூவையும் அதோடைய ப்ராபபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ணி எல்லா ப்ராடக்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 2ங்கிறது ஒரு வேல்யூ, அதோட ப்ராபபிலிட்டி 1/36. 3ங்கிறது அடுத்த வேல்யூ, அதோட ப்ராபபிலிட்டி 2/36. இந்த மாதிரி 11 ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி இந்த 11 ப்ராடக்ட்ஸோட டோட்டல் எடுத்தா நமக்கு வர்ற ஆன்சர் 7. ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் 7. நெக்ஸ்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ் நம்ம ஏற்கனவே டிட்டர்மைன் பண்ண மாதிரி இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருடைய ஆன்சர் வேணும். ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எழுதும்போது வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிட்டு ப்ராபபிலிட்டி கூட மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 2 becomes 4, 3 becomes 9, இது மாதிரி கண்டினியூ பண்ணா 12 becomes 144. ஒவ்வொரு வேல்யூவையும் அதோட ப்ராபபிலிட்டி கூட மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லா ப்ராடக்ட்டையும் ஆட் பண்ணா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர் 1974/36. ஸோ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1974 மைனஸ் ஸ்கொயர் ஆஃப் 7 சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு வர ஆன்சர் 5.83. So we have found the variance. Okay, third problem, the question slightly different. Third problem talks about a random variable whose definition is given by f of x is equal to k e power minus x. ஸோ இந்த இடத்துல நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கிறது ஒரு இன்டர்வெல்ல, இது ஒரு செட் கிடையாது. We are talking about an interval. இது இன்டர்வலா இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளோட பேசிக்ஸ் என்ன, ஆட் பண்ண மாட்டோம், இன்ஸ்டெட் இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ 0 to infinity அந்த ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணா தான் நமக்கு டோட்டல் 1 வரும். டிஸ்கிரீட்ல பார்க்கும்போது ஆட் பண்ணாலே 1 வரும், பட் கண்டினியூஸ்ல நம்ம ஆட் பண்ண மாட்டோம், இன்டகிரேட் தான் பண்ணுவோம். ஸோ தி ஆன்சர் இஸ் 1. ஸோ ஆன்சர் 1 வரணுங்கிறதுனால அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி k வேல்யூ டிட்டர்மைன் பண்றோம். k e power minus xங்கிற ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணணும். e power minus x இன்டகிரேட் பண்ணா e power minus x by -1. அப்பர் லிமிட் போடும்போது 0, லோவர் லிமிட் போடும்போது 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. k into 1 is equal to 1 வரும். The product of k into 1 is equal to 1. அப்போ k 1 தான் இருக்க முடியும்.
therefore இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற கான்ஸ்டன்டோட வேல்யூ ரெடி கேங்கிறது 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது 1 இன்டூ இ பார் மைனஸ் எக்ஸ். இதுதான் நம்மளுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஃபர்தர் இது கூட நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் வேரியன்ஸும் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பெக்டேஷனுக்கு டிஸ்கிரீட் மாதிரியே தான், ஆனால் டிஸ்கிரீட்ல வேல்யூவையும் ப்ராபபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். இங்கே எக்ஸையும் டென்சிட்டி ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளை பண்ணி அந்த ப்ராடக்டை இன்டகிரேட் பண்றோம். ஸோ எக்ஸுங்கிறது வேரியபிள், அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ டினோட் பண்ணுது. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த இடத்துல இ பார் மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த இன்டகிரேஷனை கம்ப்ளீட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் தான் இ ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த இன்டகிரேஷன் காமா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி. காமா என் அப்படிங்கிறது 0 to infinity e power minus x x power n minus 1. நமக்கு இருக்கிறது x power 1. ஸோ x power 1 x power 2 minus 1 எழுத முடியும். ஸோ நம்ம இங்கே எழுத போகிறது காமா 2. காமா 2 ஒரு டெஃபினேஷன் படி காமா 2ங்கிறது 1 காமா 1, அதாவது 1 factorial. ஸோ தி ஆன்சர் இஸ் 1. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் இஸ் 1. ஆஸ் யூஸ்வல் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க இ ஆஃப் எக்ஸ் மட்டும் பத்தாது, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட டெஃபினேஷன் டிஸ்கிரீட்ல பார்த்த மாதிரி தான், அடிஷனுக்கு பதிலாக இன்டகிரேஷன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்மையும் டென்சிட்டி ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த ப்ராடக்டை இன்டகிரேட் பண்றோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது நம்ம எடுத்துக்கிற இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட டேர்ம். எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி, அது இ பார் மைனஸ் எக்ஸ். ரெண்டுத்தோட ப்ராடக்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இ பார் மைனஸ் எக்ஸ். இந்த ப்ராடக்டை இன்டகிரேட் பண்ணி கிடைக்கிறது தான் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஆஸ் யூஸ்வல் இந்த காமா ஃபங்க்ஷன் வழியாக இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எக்ஸ் ஸ்கொயர் இ பார் மைனஸ் எக்ஸ்ங்கிறது எக்ஸ் பார் 3 மைனஸ் 1 எழுதிக்கலாம். அதனால நமக்கு இருக்கிறது காமா 3. காமா 3ங்கிறது ஃபேக்டோரியல் 2. ஸோ தி ஆன்சர் இஸ் 2. ஸோ நமக்கு இ ஆஃப் எக்ஸும் தெரியும், இ ஆஃப் எக்ஸ் வந்து 1. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் தெரியும், அது வந்து 2. ஸோ ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்மளால வேரியன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ் ரெண்டுத்துலேருந்து நம்ம சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். மற்ற எல்லா ப்ராப்ளமும் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் அபவுட் another experiment. கொஸ்டினை படிச்சிடுறேன். An archer hits the target correctly 7 out of 10 times. The archer gets qualified if half of the attempts are successful. If there are 6 chances provided, determine the probability that he does not get qualified. All right. ஸோ இந்த இடத்துல நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கணும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கான க்ளூ நிறைய இருக்கு. ஒன்று, அந்த வேரியபிள் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளா இருக்கும். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னா நம்ம ஏற்கனவே டெஃபினேஷன் பார்த்துருக்கோம், அது எடுக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஒரு செட்ல இருந்து வரும். நம்பர் 2, அந்த எக்ஸ்பெரிமெண்டோட அவுட்கம்ஸ் ரெண்டே ரெண்டு பாசிபிள் அவுட்கம்ஸாக தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் பைனாமியல். ரெண்டே ரெண்டு அவுட்கம் தான் பாசிபிள். ஸோ ஒரு ஆர்ச்சர் டார்கெட்டை எய்ம் பண்றாங்க அப்படின்னா அதை ஹிட் பண்ணணுங்கிறது ஒரு அவுட்கம், ஹிட் பண்ணலைங்கிறது இன்னொரு அவுட்கம். ரெண்டே ரெண்டு அவுட்கம் இருக்கிறதுனால இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். மூணாவது ஐடென்டிஃபிகேஷன் பாயிண்ட் வந்து ஒரு அவுட்கம் இன்னொரு அவுட்கம்மை விட இண்டிபெண்டா தான் இருக்கும். எப்பவுமே போன தடவை மிஸ் ஆயிடுச்சுங்கிறதுனால இந்த தடவையும் டார்கெட் மிஸ் ஆயிடும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அது மாதிரி போன தடவை ஹிட் ஆயிடுச்சுங்கிறதுனால அடுத்த தடவையும் டார்கெட் கரெக்டாக ஹிட் ஆகுங்கிற அர்த்தமும் கிடையாது. அதனால இந்த அவுட்கம் எல்லாமே இண்டிபெண்ட் தான். அதனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கான லாஸ்ட் கண்டிஷன் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் ஃபைனைட்டா இருக்கவே மட்டும்தான் நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் லாக் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் ஃபைனைட், ஏன்னா கொஸ்டின்ல ஒரு வேர்ட் இருக்கு, if there are 6 chances provided. அந்த ஆர்ச்சருக்கு இருக்கிற மொத்த நம்பர் ஆஃப் சான்சஸ் 6 தான். 6 is a finite number. So we understand that this problem follows binomial distribution. Binomial distribution கான ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு நமக்கு 4 வேல்யூ தெரியும். ஒன்று நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், அதாவது n. இன்னொன்று ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் ஈவெண்ட், எந்த ஈவெண்ட் நம்ம சக்சஸ்னு டிஃபைன் பண்றோமோ அதோடைய ப்ராபபிலிட்டி. மூணாவது ஃபெயிலியருடைய ப்ராபபிலிட்டி. சக்சஸ் ப்ராபபிலிட்டி தெரிஞ்சா ஃபெயிலியர் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபெயிலியர் ப்ராபபிலிட்டி Qன்னு டினோட் பண்ணா Q இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் P. இதான் ஃபார்முலா. ஸோ P தெரிஞ்சா Q தெரிஞ்சிடும். இந்த கொஸ்டின்ல
சக்சஸ் ஓட ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ ஆல்ரெடி இருக்கு. an archer hits the target correctly 7 out of 10 times. அப்போ கரெக்டா அடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 7 by 10. ஸோ p வேல்யூ 7 by 10. q must be 1 minus 7 by 10, அதாவது 3 by 10. ஸோ p தெரியும், q தெரியும், n தெரியும். x வந்து கொஸ்டினை பேஸ் பண்ணி. கொஸ்டின்ல என்ன சொல்றோம், அந்த ஆர்ச்சர் குவாலிஃபை ஆகாததுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறோம். அந்த ஆர்ச்சர் எப்போ குவாலிஃபை ஆக மாட்டாரு, if he misses more than half the chances. The probability that the archer does not get qualified is that he hits the target less than 3 times. 3 times ஆவது அடிச்சா குவாலிஃபை ஆயிடலாம், 3 times கூட அடிக்கலைன்னா குவாலிஃபை ஆக முடியாது. இப்போ 3 times அடிக்கலைன்னா என்ன, 0 டைம் அடிச்சிருக்காங்க, இல்லை 1 டைம் அடிச்சிருக்காங்க, இல்லை 2 times அடிச்சிருக்காங்க. இது 3 மட்டும்தான் less than 3. இந்த 3 ஆன்சரையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ p of x is equal to 0க்கான ஃபார்முலா nc0ன்னு நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம். n வந்து 6, 0 டைம்ஸ் ஹிட் பண்றதுனால x வந்து 0, 6c0, 7 by 10 to the power of 0, 3 by 10 to the power of 6. 6c0ங்கிறது 1, நீங்க கால்குலேட்டர்ல இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அது மாதிரி p of x is equal to 1 வந்து 6c1, 7 by 10 to the power of 1, 3 by 10 to the power of 5. அதோடைய ஆன்சர் இருக்கு. x is equal to 2 வந்து 6c2, 7 by 10 whole square, 3 by 10 whole power 4. அதோட ஆன்சர் இருக்கு. ஸோ இதுல எந்த பாசிபிலிட்டி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த 3 ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணிக்கிறோம். p of x less than 3 is equal to p of x is equal to 0 plus p of x is equal to 1 plus p of x is equal to 2. So final answer is 70,470 divided by 10 lakhs. அது ஃப்ராக்ஷனாகவும் வச்சுக்கலாம், இல்லை வேணும்னா டெசிமலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 0.7% வரும், 0.7 வரும் நினைக்கிறேன். Okay, a single fair die is rolled 5 times and this experiment is repeated 243 times. இதுவும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். If the outcome where the top face is a multiple of 3 is considered as a success, estimate the number of times that a success is recorded. Exactly 3 times, at most 1 time, at least 3 times. இது ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஒரு பேர் ஆஃப் டைஸ்ல ஒரே ஒரு டைஸை மட்டும் ரோல் பண்றாங்க 5 டைம்ஸ். இந்த 5 டைம்ஸ் ரோல் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை 243 டைம்ஸ் ரிப்பீட் பண்றாங்க. ஓகே, இதுதான் எக்ஸ்பெரிமெண்டோட டெஃபினிஷன். ஃபர்தர், டாப் ஃபேஸ் மல்டிபிள் ஆஃப் 3 வர்றதை சக்சஸா ட்ரீட் பண்றாங்க. டாப் ஃபேஸ் என்னென்னலாம் பாசிபிள், ஒரே ஒரு டைஸ் ரோல் பண்ணும்போது 1 to 6 தான் பாசிபிள். அதுல மல்டிபிள் ஆஃப் 3ங்கிறது 2 தான், 3 and 6 மட்டும்தான். அப்ப சக்சஸ்க்கான ப்ராபபிலிட்டி 1 by 3, ஃபெயிலியருக்கான ப்ராபபிலிட்டி 1 minus 1 by 3, அதாவது 2 by 3. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த சிங்கிள் டைஸை ரோல் பண்ற ப்ரொசீஜரை 5 டைம்ஸ் பண்றாங்க, அதுதான் ஒரு கவுண்ட். ஸோ ஸ்மால் n is equal to 5. நெக்ஸ்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 சக்சஸஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல எக்ஸாக்ட்லி 3 சக்சஸஸ் கேட்குறாங்க. ஸோ p of x is equal to 3 அப்படிங்கிறது டைரக்டா நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபார்முலாலே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். x is equal to 3ன்னு வரும்போது n வந்து 5, x வந்து 3, p வந்து half, p வந்து 1 by 3, q வந்து 2 by 3. இப்போ x is equal to 3 வரும்போது 5c3, 1 by 3 to the power of 3, 2 by 3 to the power of 2. இதோட ஆன்சர் 40 by 243. பட் கொஸ்டின்ல எக்ஸாக்டா கேட்டிருக்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ். இந்த ப்ரொசீஜரை 243 டைம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது எத்தனை முறை எக்ஸாக்ட்லி 3 டைம்ஸ் நமக்கு ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து டோட்டல் நம்பர் இன்டு ப்ராபபிலிட்டி. அப்போ 243 இன்டு ப்ராபபிலிட்டி 40 இஸ் த ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன்ல அட்மோஸ்ட் 1 டைம் கேட்டிருக்காங்க. அட்மோஸ்ட் 1னா மேக்ஸிமம் 1. மேக்ஸிமம் 1ங்கிற போது அது 1ஆ இருக்கலாம், இல்லை 1ஐ விட கம்மியான நம்பரா இருக்கலாம். 1ஆ இருக்கும்போது ப்ராபபிலிட்டி ரொம்ப ஈஸி, 5c1, 1 by 3 to the power of 1, 2 by 3 to the power of 4. அதோடைய ஆன்சர் 80 by 243. 0ஆ இருக்கும்போது 32 by 243. இந்த ரெண்டுமே நடக்கலாங்கிறதுனால ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணிக்கிறோம். டோட்டல் ப்ராபபிலிட்டி 112 by 243 இருக்கு. அப்போ எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன, எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவுட் ஆஃப் 243
112 டைம்ஸ் இந்த அவுட்கம் வரும். 112 தடவை இந்த அவுட்கம் வரலாம். அதான் நம்மளோட எஸ்டிமேட். அதே மாதிரி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 1 போடுறதுக்கு ரெண்டு பாசிபிள் மெத்தட் இருக்கு. ஒன்று p of x greater than equal to 1 போடுறதுக்கு p of x is equal to 1, 2, 3, 4 and 5. இந்த 5 ப்ராபபிலிட்டியை ஆட் பண்ணாலும் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். பட் அது கொஞ்சம் லாங் மெத்தட் அப்படிங்கிறதுனால நம்ம ஷார்ட் கட் யூஸ் பண்ணிக்கலாம். 5 ப்ராபபிலிட்டி ஆட் பண்றதுக்கு பதிலாக இந்த ஈவெண்ட்டோட காம்ப்ளிமெண்ட்னா அட்லீஸ்ட் 1 அப்படிங்கிறதோட காம்ப்ளிமெண்ட் லெஸ் தேன் 1 அப்படிங்கிறது. ஸோ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 1 காம்ப்ளிமெண்ட் லெஸ் தேன் 1. லெஸ் தேன் 1 ஒரே பாசிபிலிட்டி தான் இருக்கு, x is equal to 0. அதை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 32ன்னு. ஸோ 1 minus 32 by 243 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் 211 by 243. அப்போ எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த அவுட்கம் எத்தனை தடவை ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த நம்பர் 243 into 211 by 243, which will be exactly 211. So this completes this solution. Okay. Further, there are other problems also. Other problems பார்க்கலாம். The next question is on Poisson distribution. Binomial ரெண்டு மூணு ப்ராப்ளம் பார்த்தாச்சு. Let's try one problem under Poisson distribution. Okay. இல்ல binomial இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துலாம். The question goes like this. அதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். Poisson distribution, normal distribution next வீடியோல பார்க்கலாம். Problem number 6 is of a similar type. இங்கே வந்து நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதை நம்பராகவும் மாற்ற போகிறோம். ஸோ இட் இஸ் லைக் த ப்ரீவியஸ் கொஸ்டின். 500 surveyors interview 10 people each. ஸோ 10 பீப்புளை இன்டர்வியூ பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும். ஸோ 512 into 10, 5120 பேரை மொத்தமாக இன்டர்வியூ பண்ணுறாங்க. For their preference of beverage as tea or coffee. ஸோ டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமாங்கிறது தான் இவங்களுடைய இது. If each villager is equally likely to prefer either tea or coffee as a beverage, estimate the number of surveyors who would record an observation where at least 3 people prefer tea over coffee. ஸோ அவங்க ஒன்று டீ சூஸ் பண்ணுவாங்க இல்லை காஃபி சூஸ் பண்ணுவாங்க. ஈக்குவலி லைக்லின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாதிக்கு பாதி டீ பாதிக்கு பாதி காஃபி ப்ரிஃபர் பண்ணுறாங்கங்கிறது ப்ராப்ளமுடைய டிஸ்கிரிப்ஷன். இப்போ 512 சர்வே பீப்புள் இந்த சர்வே கண்டக்ட் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் 10 பேர்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஈக்குவலி லைக்லி அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு half. ப்ராபபிலிட்டி ஆஃப் காஃபி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு half. ஸோ நம்ம ஏதாவது ஒன்றை சக்ஸஸ்னு வச்சுக்கிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் டி ப்ரிஃபர் பண்றதை சக்ஸஸ்னு டினோட் பண்ணா P is equal to half, Q is equal to 1 minus P, Q half. ஸோ ஒரு சர்வேயர் மொத்தம் 10 பீப்புள் இன்டர்வியூ பண்றதுனால ஸ்மால் n is equal to 10. ஒரு சர்வேயர் 10 பீப்புளை தான் இன்டர்வியூ பண்றாரு. ஸ்மால் n is equal to 10. ஆனா இந்த மாதிரி மொத்தம் 512 பீப்புள் சர்வே பண்றாங்க. அப்போ கேபிட்டல் N is equal to 512. இப்போ ப்ராப்ளம் குள்ள போலாம். ப்ராப்ளம் என்ன கேட்குறாங்க? ஆன்சர் என்ன நம்மளுது? ஆன்சர் is equal to number of surveyors
who record an observation that at least 3 people prefer tea over coffee. 10 பேர்ல 3 பேராவது டீ ப்ரிஃபர் பண்றதுக்கான ரிசல்ட்டை எத்தனை சர்வேயர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஆப்வியஸ்லி we'll first start out and find the answer p of x greater than or equal to 3. இதுதான் வேணும் நமக்கு. ஸோ இந்த ஆன்சர் தெரிஞ்சதுன்னா இந்த ஆன்சர் கூட 512 மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தி ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 512 multiplied by p of x greater than or equal to 3. ஸோ அதுக்கு p of x greater than or equal to 3 வேணும். ஸோ greater than or equal to 3 என்னன்னா ரெண்டு வழியா போடலாம். ஒன்று x is equal to 3 plus x is equal to 4 இப்படி போயிட்டு எங்க நிறுத்த போறோம்? ஒரு சர்வேயர் 10 பேர் இன்டர்வியூ பண்றதுனால x is equal to 10ல நிறுத்தணும். ஒன்று இது பாசிபிள். இதுல போனா நம்ம 8 வேல்யூஸ் கண்டுபிடிச்சு 8 வேல்யூஸும் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட் ஈவெண்ட்ல ப்ரொசீட் பண்ணா 1 மைனஸ் p of x less than 3ல ப்ரொசீட் பண்ணணும். p of x less than 3ங்கிறது என்ன? 3 விட கம்மியா இருக்கிறது. 3 விட கம்மியா இருக்கிறது மூணே சாய்ஸ் தான். x is 0 plus x is 1 plus x is 2. மூணே பாசிபிலிட்டி தான். இது ஈஸியா இருக்கிறதுனால நம்ம இந்த மெத்தட் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். p of x is 0 என்ன? மறுபடியும் அதே ஃபார்முலா தான். nc0 p power 0 q power n minus 0. நமக்கு n என்னன்னு தெரியும். n வந்து 10. ஸோ 10c0 half power 0 half power 10 minus 0 அதாவது 10. ஸோ இது ரொம்ப சிம்பிள். This will just be 10c0ங்கிறது 1. ஸோ 1 by 2 power 10 அதான் ஆன்சர். இதே மாதிரி x is equal to 1 போட்டா 10c1 half power 1 half power 10 minus 1 அதாவது 9. அப்போ 10c1 into 1 by 2 power 10 வரும். 10c1ங்கிறது 10. ஸோ இந்த ஆன்சர் 10 by 2 power 10. ஒரு p of x is equal to 2 போட்டா இது 10c2 half power 2 half power 10 minus 2 அதாவது 8. ஸோ 10c2 into 1 by 2 power 10 வரும். 10c2ங்கிறது 10 into 9 by 2 into 1 அதாவது 90 by 2 அதாவது 45. 45 by 2 power 10. ஸோ இந்த மேனர்ல நம்ம p of x less than 3 டிட்டர்மைன் பண்ணணும்னா இந்த மூணு ஆன்சரை ஆட் பண்ணணும். ஸோ இது 1 plus 10 plus 45 by 2 power 10. இதுதான் நம்மளுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன்சர். இதுதான் ப்ராபபிலிட்டி. திஸ் இஸ் நாட் அ டிஃபிகல்ட் திங். வி கேன் ஈஸிலி கெட் திஸ். ஸோ இதோட டோட்டல் வந்து 56 வரும்னு நினைக்கிறேன். 45 plus 10 is 55. 55 plus 1 is 56 by 2 power 10. So probability ready. So answer எப்படி கண்டுபிடிக்கணும்? The required answer is equal to total number of surveys 512 into p of x greater than or equal to 3. But x greater than or equal to 3ங்கிறது 1 minus p of x less than 3. அதாவது 1 minus 50. What was the number? 56 by 1024. 56 by 1024 நம்ம 1ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். The difference is 1024 minus 56 by 1024. minus 56. That is 968. 968 by 1024. So the answer is 512 into 968 by 1024. இது 2 ஆல டிவைட் ஆகும். 968 by 1024. 968 by 2 அதாவது 484 people இந்த அப்சர்வேஷனை present பண்ணுவாங்க. Exactly 484 people will record this observation. So this is the answer. This will complete revision on binomial distribution also. In the next video, நம்ம Poisson and normal distribution பத்தி பார்க்கலாம். See you next.